வணக்கம். மிக முக்கியமாக இந்த ஊடக சந்திப்பினூடாக தற்பொழுது ஐநா மனித உரிமை பேரவையிலே நடந்து கொண்டிருக்கும் கூட்டத்தொடர்களிலே பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இலங்கை தொடர்பான தீர்மானங்கள் அடுத்த வாரம் வர இருக்கும் நிலையிலே இலங்கையிலே மிக முக்கியமாக பொறுப்பு கூறல் என்ற விடயத்திலே உங்களுக்கு தெரியும், கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவும் சுழற்சி முறையிலே இந்த காணாமாக்கப்பட்டவருடைய உறவுகள் தங்களுடைய கொல்லப்பட்ட மக்களுக்கு, காணாமாக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேணும் என்றதின் அடிப்படையிலே உண்ணாவிரதத்தில் இருக்கிறார்கள். இந்த நிலையிலே வடக்கு கிழக்கு வாழ் மக்களை பொறுத்தளவிலே மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், குறிப்பாக சமூக வலைத்தளங்களை பார்க்கும் பொழுது 2009ஆம் ஆண்டு இறுதி போராட்டம் நடக்கும் பொழுது எனக்கே 19 வயது தான். அப்போ இன்றைக்கு 2010ஆம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு, இல்லாவிட்டால் 2005ஆம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு, அந்த நேரத்திலே மன்னிக்கணும் 2000ஆம் ஆண்டு பிறந்தவர்கள், இல்லாவிட்டால் 2005ஆம் ஆண்டு பிறந்தவர்கள் எல்லாம் இன்று 20 வயது மட்டத்தை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள், 20-25 வயது. அப்போ அந்த இளைஞர்களுக்கும் சரி, அந்த வயது மட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் சரி, குறிப்பாக இந்த மனித உரிமை மீறல் சம்பந்தமாக நாங்கள் ஏன் கடுமையான நிலப்பாடை எடுக்கிறோம், ஏன் மனித உரிமை மீறலுக்கு இந்த கொல்லப்பட்ட மக்களுக்கு இனாளிப்புக்கு பொறுப்பு கூறல் விடயத்திலே அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றதை பற்றி பேசினால், ஏன் சாணக்கியனை போன்றவர்கள் இந்த நாட்டு நல்ல நிலைக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நாட்டை குழப்ப பார்க்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய ஒரு சிலருடைய கருத்து எவ்வாறு இருந்திருக்கு என்று சொன்னால், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வீதிகளை அபிவிருத்தி செய்ய போறார்கள், அதை செய்ய போறார்கள், இதை செய்ய போறார்கள், வடக்கு கிழக்கே ஏதோ சிங்கப்பூராக மாற்ற போறார்கள் என்ற ஒரு சில இளைஞர்கள், ஒரு சில மக்கள் ஒரு வித்தியாசமான ஒரு மாயைக்குள்ளே இருக்கிறார்கள். அப்ப அந்த இளைஞர்களுக்காகத்தான் இந்த விசேடமாக இந்த ஊடக சந்திப்பு என்று சொன்னால், பொருளாதார அபிவிருத்தி தான் இன்றைக்கு சில இளைஞருடைய மிக முக்கியமான தேவையாக இருக்கின்றது. இன்றைக்கு எங்களுடைய மாவட்டத்தை பார்த்தால் அதிகூடிய அளவான இளைஞர்கள் வந்து நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று ஐரோப்பிய நாடுகளிலே தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அதிலையும் குறிப்பாக கொஞ்சம் வசதி மட்டம் ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு போகக்கூடிய அளவு வசதி இல்லாதவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கான அடிப்படை காரணம் என்னன்றதை நாங்கள் மிக வடிவாக பார்க்க வேண்டும். அதுக்கான அடிப்படை காரணம்தான் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே, குறிப்பாக யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், மட்டக்களப்பாக இருக்கட்டும், திருக்கோணமலையாக இருக்கட்டும், இந்த பிரதேசத்திலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையான தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையாக, இல்லாட்டி தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய வகையாக எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இல்லை. அதுக்கு மிக முக்கியமான பிரச்சனை கனெக்டிவிட்டி. அதாவது வடக்கு யாழ்ப்பாணத்திலே நீங்கள் ஒரு தொழில் முயற்சியை எடுத்தால், அந்த உற்பத்தி செய்கிற பொருட்களாக இருந்தால், அந்த உற்பத்தி செய்கிற பொருட்களை ஏற்றுமதி செய்கிறதாக இருந்தால் இன்று கொழும்பு துறைமுகம் ஊடாக மாத்திரம்தான் செய்யலாம். கிழக்கிலையும் அதே நிலைமை தான். திருவோணமலை துறைமுகம் இருந்து கிழக்கிலையும் துறைமுகம் ஒன்று சர்வதேச ரீதியிலே இயங்காதலே இருக்கின்றது. விமான நிலையத்தை எடுத்தாலும் கூட எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே, யாழ்ப்பாணத்திலே பலாலு விமான நிலையம் இருக்கின்றது. அதுல பேக்கேஜ், அதாவது பேக் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட் 15 கிலோ கூட கொண்டு போயிடலாம். என்றால் பெரிய பிளேன் வந்தால் தான் அது கொண்டு போகலாம். அப்ப எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களே உலக நாடுகளோட சர்வதேச ரீதியாக உலக நாடுகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தினால் மாத்திரம்தான் இந்த வடக்கு கிழக்கினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும். இதுக்காகத்தான் நாங்கள் மிக முக்கியமாக அரசாங்கத்திடம் சில கோரிக்கைகளை, தொடர்ச்சியாக வந்து அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். நல்லாட்சி கால பகுதியிலே என்ன செய்தார் என்று கேட்டவர்களுக்கு பலாலு விமான நிலையம் உண்மையிலே நல்லாட்சி கால பகுதியிலே தான் உருவாக்கப்பட்டது. மட்டக்களப்பு விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்பட்டது. ஆனால் அந்த பிளேன், அதாவது அந்த பிளேன் இன்று வருவதற்கு முதலே அந்த அரசாங்கம் மாறிவிட்டு, அதனால அது ஒரு செயல் இல்லாத நிலையில் இருக்கின்றது. இதே நேரத்திலே காங்கேசன் துறைமுகம் ஒரு இயங்கு நிலைக்கு வருமாக இருந்தால், இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு படகு சேவை ஒன்று நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையே இருக்கின்றது. இதை காங்கேசன் துறைமுகம் இன்னும் அபிவிருத்தி செய்யப்பட்டால் பெரிய அளவிலே கப்பல்கள் வரக்கூடிய ஒரு நிலைக்கு மாற்றலாம். அதுக்கு இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு 63 மில்லியன் அமெரிக்கன் டாலர் நிதி வழங்கிய நிலையிலே கூட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் அதை நிராகரித்து இருக்கிறார். இது ஒரு மனவேதனையான ஒரு விடயம். உண்மையிலே வடக்கு மாகாணத்தினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையான அந்த துறைமுகம் இயங்குமாக இருந்தால்
நாங்களும் பல உலக நாடுகளிடம் பேசியிருக்கிறோம். காங்கேசன் துறையை மன்னாரையும் இணைக்கும் வகையாக ஒரு அதிவேகமாக போடக்கூடிய ஒரு பாதை, காங்கேசன் துறையின் திருவண்ணாமலையை இணைக்கக்கூடிய வகையாக அதிகூடிய வேகத்திலே போகிற ஒரு அதிவேக நெடுஞ்சாலை போன்ற பாதைகளை உருவாக்கினால் அந்த பிரதேசங்கள் இயல்பாகவே அபிவிருத்தி அடையும். மன்னார்ல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கும் பாதையை இயங்குநிலை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டால் அதுக்கான மறுப்பு தெரிவிக்கிறார்கள். திருவோணமலை துறைமுகத்தை நாங்கள் சர்வதேச ரீதியாக அதிலே ஒரு இயற்கை துறைமுகத்தை கூட அபிவிருத்தி செய்ய தயங்குகிறார்கள். மட்டக்களப்பு விமான நிலையத்தை நான் மட்டக்களப்பு அபிவிருத்தி கூட்டத்தில் சொன்னால் என்னிடம் அந்த பொறுப்பை தாருங்கள், விமானங்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய அரசாங்கம் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையிலே தான் நாட்டிலே ஐநா மனித உரிமை பேரவையிலே இன்று நாங்கள் மிக முக்கியமாக பொறுப்பு கூறல் விடயம், அரசியல் தீர்வு விடயம், இந்த 2 விடயத்தை பற்றியும் நாங்கள் மிக கவனமாக கரிசனையோடு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த விடயங்களிலேயும் கூட இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்திருக்கிறார். அதே நிலையிலே ஆக குறைந்தது பொருளாதாரம், அதாவது எக்கானமிக் ஜஸ்டிஸ், இன்று ஐநா மனித உரிமை பேரவை 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு பொறுப்பு கூறல் விடயம், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெகன்சிலியேஷன், நல்லிணக்கம் பொறுப்பு கூறலோடு சேர்த்து பொருளாதாரமோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தங்களுடைய அறிக்கையிலே சேர்த்துக் கொள்றாங்க. 2022ஆம் ஆண்டு நடந்த நாடு பங்களோத் நிலைக்கு போனது பிறகு ஆக குறைந்தது அரசாங்கம் உண்மையிலே வடக்கு கிழக்கிலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி வடக்கு கிழக்கிலே இந்த 2000 ஆண்டுக்கு பிறகு பிறந்த இளைஞர்களுக்கு இந்த நாட்டிலே நிரந்தரமான இருந்து ஒரு தொழில் முயற்சியை செய்து தாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தடையாக இருக்கின்றார்கள். இது அரசியலுக்காக நாங்கள் சொல்ல முடியவில்லை. நான் எதிர்வரும் பாராளுமன்றத்திலே பிரதமரிடம் இந்த விடயம் சம்பந்தமாக நான் அரசாங்கத்தின் நிலப்பாடை நான் அறிய இருக்கின்றேன். ஆனால் இவர் குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கு இந்த எங்களுடைய காங்கேசன்துறை இந்த ஹாபர் காங்கேசன்துறை ஹாபர் அதிலே அந்த படகு சேவை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த படகு சேவையை இயங்க வைக்கிறதுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட சிவில் பாதுகாப்பு மற்றும் கப்பல் துறை அமைச்சர் செய்யறதுக்கு மறுக்கிறார். இது மிகவும் ஒரு கவலையை தரும் ஒரு விடயம். நான் அண்மையிலே ஒரு காணொலி ஒன்றை பார்த்திருந்தேன். இது சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்திலையும் பேசுறதுக்கு இருக்கின்றேன். இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு கவலையான ஒரு விடயம். இந்த காணொலியிலே இருக்கிறவர் ஒரு வெளிநாடு பிரஜை இலங்கைக்கு அந்த கப்பல் துறை அந்த துறைமுகம் ஊடாக வருகை தந்திருக்கிறார். அவர் வருகை தந்த பொழுது அவர் ஒரு காணொலி ஒன்றை எடுத்து அவர் தன்னுடைய முகநூல்ல இந்த கப்பல் துறையிலே வார மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் இவ்வாறு இருக்கின்றது என்றதை அவர் அதிலே போட்டிருந்தார். நான் அந்த காணொலியை உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன். இதுதான் அந்த காணொலி. இது இந்த முகநூலில் வந்திருந்தது. Christ. Bit late for that now, pal. 45 minutes of waiting over. That was far too long. Not very efficient, this part of the process, but welcome to Sri Lanka. I'm in. Get me on this bus. Oh, we're all standing now. Say hello to my new friends. Happy days. Right, immigration, camera off. See the other side. Just went through immigration. Very similar to an airport. 30 days stamp. You're taking this boat journey from India to Sri Lanka. Don't pack any valuables in your luggage because they'll get broken. You haven't quite mastered this part of the process. Either the bus wasn't very efficient and this is not very efficient. Everyone is just everywhere. Bags are everywhere. The boat docked well over an hour ago. And all I've done so far is get my passport stamped. அதாவது இப்ப இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தெரியும். இது நாகப்பட்டினத்திலே இருந்து காங்கேசன் துறைக்கு ஒரு சுற்றுலா பயணி வருகை தந்திருக்கிறார். அவர் வருகை தரும் பொழுது அவரை 45 நிமிடங்களுக்கு அதிகமாக அந்த வந்த படகுல இருந்து இறங்க விடாமல் வைத்திருந்து இறங்கினா பிறகு இன்னும் ஒரு மணித்தரத்துக்கு மேல பாஸ்போர்ட்லே இலங்கை அந்த இமிகிரேஷன் என்ன சொல்றதுக்கு குடிவரவு திணைக்களத்தில் இருந்து அதுக்கு பிறகு ஒரு பஸ்ல ஏற்றி பஸ்ல சீட் கூட இல்லாம 40 நிமிஷம் வைத்திருக்காங்க. இப்படியான ஒரு நிலையிலே இந்த சேவை இருக்குமாக இருந்தால் இதை பார்க்கிற எவருமே இந்த இந்த படகு சேவையினூடாக வர விரும்ப மாட்டார்கள். இது மிக தெளிவாக வடக்கு கிழக்கிலே பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படக்கூடாது,
வடக்கு கிழக்குல இருக்கிற மக்களும் சரி, இந்த தமிழினமும் சரி, தென்னிலங்கையில் இருக்கிற அரசை மாத்திரம் நம்பி வாழ வேணும்ன்றதுக்காக திட்டமிட்ட வகையிலே இந்த காங்கேசந்திர துறைமுகத்தை ஒரு பலகீனமான ஒரு இடமாக மாற்றி அமைக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு செயல்பாடு. அப்ப இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர்கள் செய்ய போறார்கள். ஏன் சாணக்கியன் போன்றவர்கள் இதுக்கு இவர்களுக்கு எதிராக இருக்கிறான்னு சொன்னா இதுதான் காரணம். எங்களுக்கு ஒரு தூர நோக்கு பார்வை இருக்கின்றது. எதிர்காலத்தை வெளி நாங்கள் குறிக்கலாம். இந்த கப்பல் சேவை சரியான ஒரு 63 மில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவிலே இந்த கப்பல் சேவை சரியாக இயங்குமா இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருந்து இனி எவருமே வந்து கொழும்புக்கு போக வேண்டிய அவசியம் வராது. வடக்கு மாநிலத்தில் இருக்கிற எவருமே வந்து கொழும்புக்கு போறதை விட யாழ்ப்பாணத்துக்கு சென்று காங்கேசந்திர துறைமுகம் ஊடாக ஒரு 45 நிமிடத்திலே இல்லாட்டி 2 மணி நேரத்துக்குள்ளே இந்தியாவுக்கு சென்று தங்களுடைய பொருட்களை கொள்வனவு செய்து மீண்டும் வீட்டை வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். உங்களுக்கு தெரியும், பஸ்ல ஏறி கொழும்புக்கு 8 மணி நேரம் போயிட்டு திருப்பி 8 மணி நேரம் பாரதை விட இன்னொரு பக்கத்து அயல் நாடுக்கு சென்று பொருளாதாரத்து தேவையான விஷயங்களை வாங்கி கொண்டு வியாபாரிகள் அதை வாங்கி கொண்டு வரலாம். அதே மாதிரிதான் விமான நிலையம் இயங்குவோம்னு சொன்னா 1 மணி நேரத்துக்கு போய் எங்க இறங்கலாம். திருவண்ணாமலையில இருக்கிறவர்களுக்கும் நாங்கள் ஒரு அதிவேக நெடுஞ்சாலை மென்னர் ஒரு அதிவேக நெடுஞ்சாலை உருவாக்கினால் மென்னர் ராமேஸ்வரம் துறைமுகம் வருவதற்கு முன்பாக அந்த துறைமுகம் மென்னர் ராமேஸ்வரம் அந்த படகு சேவை ஆரம்பிக்கும்போது இதனூடாக இந்த பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படும். இப்படியான ஒரு மிகவும் இனவாதமான மோசமான மனநிலையிலே இந்த அரசாங்கம் இருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரை நான் நேற்று செய்தி ஒன்றை பார்த்திருந்தனால் இந்த அடுத்த 6 மாதத்துக்குள்ளே இலங்கைக்கு வர இருக்கிற விமானங்கள் வந்து தடை செய்யப்பட போறாங்களா. அடுத்த 6 மாதத்துக்குள்ளே இலங்கைக்கு வர இருக்கிற விமானங்கள் எத்தனையோ விமானங்கள் அடுத்த 6 மாதத்துக்குள் இலங்கைக்குள்ளே வர இயலாதான். அதுக்குரிய காரணம் இந்த செய்தியில இருக்கின்றது. மிக தெளிவாக அது ஒரு மிகவும் கவலையான ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். என்றால் அந்த செய்தியிலே வந்திருந்த விடயத்தை பார்த்தால் மிகவும் கவலையாக இருந்தது. என்றால் எங்கட வடக்கு கிழக்கிலே இருக்கிற ஒரே ஒரு விமான நிலையம் எங்களுடைய ஹலாலி விமான நிலையம் தான் இருக்கு. ஏவியேஷன் வாய்ஸ் என்ற திணைக்களம் சொல்லிருக்கு BIA ஹிட்ஸ் கெப்பாசிட்டி லிமிட், additional vehicle frequencies denied for winter, sources say. Sri Lanka tourism continues with arrivals surpassing 1.7 million 2025 செப்டம்பர் நிலை. அதாவது இந்த செய்தியில என்ன சொல்றதுன்னு சொன்னால் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே வின்டர் கால பகுதியிலே மேலதிகமாக இலங்கைக்கு வர இருக்கிற விமானங்களுக்கு வர வேண்டாம் என்று அதை தடுத்திருக்கிறது இலங்கை அரசாங்கம். அதுக்குரிய காரணம் 1.7 மில்லியன் பயனாளிகள் வந்து இந்த பண்டாரநாயக்க விமான நிலையம் ஊடாக வந்து வருகை தந்திருக்கிறாங்க. 1,50,000 பேர் செப்டம்பர் மாதம் மாத்திரை வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே பண்டாரநாயக்க விமான நிலையத்துக்கு இதை விட மேலதிகமான விமானங்கள் வரக்கூடிய ஒரு சூழல் இல்லை. வந்தால் திருப்பி அனுப்ப வேண்டிய நிலைமை வரும் என்று சொல்றாங்க. அப்ப இனவாதம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொன்னால் பலாலி விமான நிலையத்தை ஒரு இயங்கும் மத்தளைக்கு அனுப்ப பார்த்திருக்கிறாங்க. மத்தளைக்கு அனுப்புறதுக்கு அவர்கள் விரும்பவில்லை என்றால் இப்ப சும்மா உதாரணத்துக்கு சொல்லும், கூடுதலாக இலங்கைக்கு வரும் பயனாளிகளே சுற்றுலா பயணிகளை கலைத்து மற்றவர்கள் கூடுதலாக எங்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழும் எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலிருந்து வார மக்கள் தான் வருவார்கள். அப்ப இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற வார மக்கள் மத்தளைக்கு சென்று மத்தலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு 20 மணி நேரம் பஸ்ல போறன்றது ஒரு ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு விடயம். அதனால இந்த பலாலி விமான நிலையத்தை இயங்கு நிலை கொண்டு வந்தால் இந்த கொழும்புக்கு வர முடியாத இந்த டிராபிக்கை வந்து இதை போல ஒரு தூர நோக்கு பார்வையுடன் நாங்கள் ஒரு தனி அரசாக தமிழரசு கட்சி வந்து சில யோசனைகளை முன்வைத்து தான் வடக்கு கிழக்கு மாகாணத்தை கட்டியெழுப்ப வேணும் என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கிறோம். இதுக்காகத்தான் நாங்கள் மாகாண சபை தேர்தலை மிக வேகமாக நடத்தவில்லை. நாங்களே இந்த விடயங்களை கையாளக்கூடிய ஒரு சூழலுக்கு வரலாம். அந்த வகையிலே இந்த ஐநா கூட்டு தொடர்பிலே இலங்கை அரசாங்கத்தின் நிலப்பாடு பொறுப்பு கூறல் விடயத்திலையும் தமிழ் மக்களுக்கு எதிரான ஏமாற்றம், துரோகம், நல்லிணக்கம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் தமிழ் மக்களுக்கு எதிரான நிலப்பாடு ஏமாற்றம், துரோகம், பொருளாதாரத்தை கட்டியெழுப்புற விடயத்திலையும் தமிழ் மக்களுக்கு ஏமாற்றம், துரோகம் என்றதை இந்த ஊடக சந்திப்புகளாக நான் சொல்லுவேன். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.